வினாயன் 112 சாய் சதுர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 160 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2 சதுர அலகு. இப்போ சாய் சதுரம்னு அர்த்தம் 4 பக்கங்கள் சமமாக இருக்கும். அதன் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சமக்கூறிடும். 4 பக்கங்கள் சமம்னு சொல்லியிருக்காங்க. அதில் சுற்றளவு 400. அப்போ ஒரு பக்க அளவு 100. ஒரு மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, அதோட அளவு 160. இரு சமக்கூறிடும், அதனால் 2 சம பாகமாக பிரித்தோம்னா 80. அப்போ இந்த மூலை விட்டம் தெரியல, அதை என்ன பண்ணுறோம், எக்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு செங்கோண வடிவத்தில் இருக்குது. செங்கோண முக்கோணம்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், x² + 80² = 100². இப்போ x² நம்ம இங்கே வச்சுக்கிறோம். இந்த பக்கம் வச்சுன்னா 100² - 80². இப்போ x² நம்ம இங்கே வச்சுக்கிறோம். 100² 10,000 - 80² 6,400. x² = 3,600. 10,000லேருந்து 6,400 மைனஸ் பண்ணால் 3,600 வருது. அப்போ x² = 60². இப்போ எக்ஸோட வேல்யூ 60. அப்போ இந்த எக்ஸுன்றதுல 60னா இந்த ஃபுல் லென்த்து 120. அதாவது d1 அல்லது d2 அதோட மதிப்பு 160. இப்போ நம்ம சாய் சதுர வடிவில் உள்ள பூங்காவின் பரப்பளவு பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். d1 வேல்யூ 120 அல்லது 160 எதுவும் வச்சுக்கலாம். d2 160ன்னு வச்சுக்கிறேன். பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, ½ × d1 × d2 சதுர அலகு. ½ அப்படி வச்சுக்கிறோம். d1 120, d2 160. இந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 60 கிடைக்குது. அடுத்து 60யும் 160யும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 9,600 வருது. அங்கே m² கொடுத்துருக்காங்க. அப்போ m². எங்கள் ஆன்சர் இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது.